Hello friends, direct variation and indirect variation பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் some problemsம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இது வந்து டீச்சர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை இப்போ நான் வீடியோவாக போட்டுறேன். ஸோ டைரக்ட் வேரியேஷன் என்ன? டைரக்ட் வேரியேஷன்னா ஏதாவது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அதனோடு சேர்ந்து அதனுடைய வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்றும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்றும் என்ன ஆகும், சேம் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் டைரக்ட் வேரியேஷன் சொல்லலாம், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலும் அப்போது டைரக்ட் வேரியேஷன் டைப்பில் போடலாம். ஸோ அதை மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா x/y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் அண்டு டைம் இருக்கு இல்லையா? இப்போ கொஞ்சம் தொலைவு தான் டிஸ்டன்ஸ் போகிறோம்னா டைமிங்கும் என்னாகும், கம்மியாகும். அதுவே ரொம்ப தொலைவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னாகும், டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது டைமிங் கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து டைரக்ட் வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம வச்சுருக்கோம், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். பிரின்சிபலோடைய அமௌண்ட்டுன்னு என்ன, நம்ம தொகை ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தொகை ஒரு 500 ரூபாய் தான் வச்சுருக்கோன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னாகும், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இதுவே நான் 10,000 ருபீஸ் வைக்கிற போது அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அமௌண்ட் அதிகரிக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டும் அதிகரிக்குது இல்லையா? இதுதான் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனா இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இருக்கும், இல்லை டிக்ரீஸ்னால் டிக்ரீஸில் இருக்கும். இப்போ சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். டைரக்ட் வேரியேஷன் இப்போ தானே என்ன சொன்னோம், டைரக்ட் வேரியேஷன் என்பது எக்ஸ் பை ஒய்ன்னு சொன்னோம் இல்லையா? டைரக்ட் வேரியேஷன் என்னதுன்னு சொன்னோம், x/y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போது எக்ஸும் ஒய்யும் டிவைட் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 1 2 இருக்குது, 1/2 டிவைட் பண்ணால் என்ன வரும், வெறும் 1/2ல் பாயிண்டில் எழுத வேணால் அது ஈஸியாக 1/2. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், 1/2 வரா மாதிரி. அப்போ என்ன வரலாம், 3/6 எழுதலாமா? நெக்ஸ்ட்டு இங்கே 10 இருக்குது, ஓகேவா? அகைன் இங்கே 1/2 வரணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 5/10 எழுதலாமா? நெக்ஸ்ட் இங்கே 8/16 எழுதலாமா? சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியல அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே போடும்போது இங்கே தெரியல இல்லையா, நான் இதை சம் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னே வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தெரியலன்னும் போது இப்போது x/18 என்ன வரணும், ஈக்குவல் டு 1/2. ஏன்னா இது எல்லாமே எப்படி இருக்கும், அதனுடைய வேல்யூஸு கான்ஸ்டண்ட்டாக போய்ட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம x/y டிவைட் பண்ணி பார்க்கும்போது சேம் நம்பர்ஸ், இந்த கான்ஸ்டன்ட் 1/2 தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த 18 நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், டிவைடில் இருந்து மேலே போய்டும் இல்லையா? அப்போ x ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகிடும், 1 × 8 18, 1 × 18 18 டிவைடட் பை 2 ஆகிடும். அப்போது 2 டேபிள் எங்கே வரும், 9 2s are 18. அப்போ இங்கே 9ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 9 எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே 30 இருக்கு இல்லையா, அதே மாதிரி நமக்கு 1/2 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 15 போடலாமா? 15/30 1/2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர்ஸை நான் காட்டுறேன் அகைன். ஸோ இந்த டேபிளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2/6 இருக்குது. ஸோ இங்கே 2/6னால் என்ன வரும், 1/3. ஸோ 1/3 என்ற கான்ஸ்டன்ட் ரேஷியோலே வரணும். செக் பண்ணிக்கலாமா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் வேரியேஷன். ஓகேங்களா? இன்வர்ஸ் வேரியேஷன் போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுனா இன்னொன்று என்ன ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இல்லை இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா, இப்போ ஒர்க்கர்ஸ் எடுக்கிறோம், இப்போ ஒர்க் அண்ட் டைம் எடுக்கிறோன்னு பார்த்துக்கிங்க இல்லையா, அதில் எப்படி இருக்கும், இப்போ ஒர்க்குக்கு ஒரு 15 பேர் நான் வேலைக்கு அழைச்சிக்கிறேன். என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க.
ஓகேங்களா? இதுவே ஒரு 30 பேர் நான் வேலைக்கு அனுப்பேன் அப்படின்னும் போது அதனுடைய டேஸ் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? நம்பர் ஆஃப் பர்சன் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகிடுது? டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா? சேம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் ட்ராவல் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுவே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிடும்? டைமிங்கும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப டைமு டிக்ரீஸ் ஆகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்றது. ஸோ நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லிட்டாங்க. இன்வர்ஸ் வேரியேஷன்னா எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். ஓகேவா? அதுவே டைரக்ட்னா எக்ஸ் பை ஒய், இன்வர்ஸ் வேரியேஷனா எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு வேல்யூமே கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 40 × 50 2000 வந்துடும் இல்லையா? 40 × 50 மல்டிப்ளை பண்ணது 2000 வரணும். அப்போ எல்லாம் ரெண்டு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 2000 வரா மாதிரி நம்ம போடணும். அப்போ இங்கே 20 இருக்குது. ஸோ 20 இருக்கும்போது நம்ம இங்கே என்ன போடலாம்? 100 போட்டால் 2000 வந்துருமா? இங்கே 10 இருக்குது. ஸோ அப்போ என்ன போடலாம்? 200. அப்படி தெரியலன்னா நானே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம சும்மா போட்டு பார்க்கலாமா? சம்டைம்ஸ் நமக்கு பெரிய நம்பராக இருக்குது, தெரியல மல்டிப்ளை பண்ணுறதுக்குன்னா இப்போ நமக்கு எவ்வளோ வரணும்? டோட்டல் வேல்யூ 2000 வரணும் இல்லையா? 2000 ஒரு நம்பர் இங்கன்னா இருக்குது 50. 50ஆல் டிவைட் பண்ணால் அப்போ இன்னொரு நம்பர் தெரிஞ்சு. ஸோ 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். அப்போது 5×4 = 20. அகைன் இந்த ஒரு 0. ஸோ அப்போ எவ்வளோ வேல்யூஸ் வருது? ஸோ அதே மாதிரி 250யோட 8 பண்ணாலும் என்ன வரும்? 2000 வரும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு. இங்கே 1க்கு 20 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6க்கு இங்கே 1 இங்கே 20 இருக்குது. அப்போ 1/20 வருது. அதே மாதிரி 6/120. அப்போ அது என்ன வரும்? 1/20 வரும். அப்போ 1/20 ரேஷியோவில் பண்ணுறோன்னா அப்போ இது என்னது? x/y இருக்கு இல்லையா? x/yனா டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? x/y = கான்ஸ்டன்ட். எல்லா வேல்யூவும் அப்போது x/y வரா மாதிரி நம்ம போடணும். ஸோ ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி தான். ஸோ இன்னொரு டேபிளும் நம்ம ஃபில் பண்ணி நான் போட்டிருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 பென்னுடைய ரேட் வந்து 150 rupees கொடுத்துருக்காங்க. அதுவே ஹவு மெனி பென்ஸ் கேன் பாட் ஃபார் 900 rupees? 900 rupeesல எத்தனை பென் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குன்னா ஒரு பெண்ணுடைய விலை அப்படின்னும் போது 150/5 அப்படி பண்ணும்போது ஒரு பெண்ணுடைய விலை தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ப்ராப்ளம் ரிலேட்டடாக பார்க்கலாம். 5 பென்ஸ் வந்து 150 rupees. ஸோ அப்போ என்கிட்ட 900 rupees இருக்குது, எத்தனை பென் வாங்கலாம் அப்படின்னும் போது ஸோ பென் நான் எழுதிக்கிட்டேன். இங்கே சின்ன ப்ராப்ளம்ன்றதுனால ஈஸியாக போட்டுடலாம். பட் நான் ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அகைன் எந்த டைப்பில் பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் இதே மாதிரி சேம் டைப்பில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 5. ப்ரைஸ் வந்து 150 rupees. நெக்ஸ்ட்டு 900 rupees இருக்குது, ஆனால் எத்தனை பென் வாங்கலாம்னு தெரியல. அதனால் நான் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் ஏன்னு சொல்லி போட்டுக்கிறேங்க. எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா 5 பென்னுக்கு 150 rupees. ஓகேவா? இதுவே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது பென்னுடைய குவான்டிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? 5 பென்னுக்கே 150 ரூபான்னா இப்போ இங்கே 900 rupeesனால் 5 விட அதிகமாக தானே ஆகும். 5 விட அதிகமாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? x/y. ஸோ ஈஸியாக நீங்கள் போடணும் அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியாததை ஏவோ என்னவோ வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டு வேல்யூ 5 ×
900 equal to 150 by 150 into A. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன ஆகிடும், நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது டிவைட் ஆகிடுமா. ஸோ 4500 divided by 150. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வாங்கலாம், 30 pence வாங்க முடியும். எப்பவுமே டைரக்ட் வேரியேஷன்னா ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. டைரக்ட் வேரியேஷன்னா ரொம்ப ஈஸியான ஞாபகம் இருக்கிறது. டைரக்ட் வேரியேஷனா ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ்னா இன்னும் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அகைன் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ 35 உமன் இருக்காங்க, கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 16 days. 35 உமன் வந்து 16 days ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுவே 28 உமன் வந்து எத்தனை நாள் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 35 உமன் வந்து 16 days பண்ணுறாங்க. அதுவே இங்கே என்ன ஆகுது, 35லேருந்து 28 days ஆகிடுச்சு. ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இப்போது ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டேஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா. ஏன்னா ஆளை குறைக்கும் போது வேலை நாட்கள் என்ன ஆகும், அதிக நாள் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இது இன்க்ரீஸ், இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ். அப்போ என்னது, இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷனாகவே XY ஈக்குவல் டு K. ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷனாகவே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க டைரெக்டாக நேராக. அப்போ 35 into 16 equal to 28 into A. ஸோ இது தெரியலையா, மல்டிப்ளிகேஷன் தான் நெக்ஸ்ட்டு டிவைட் ஆகும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வருது, 20 equal to A. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர்ஸ் இங்கேயே கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.